ஜோசப் விஜய் அவர்களே, தமிழ்நாட்டில் மன்னராட்சி தான் நடக்குது அப்படின்ற தொனி ஒரு இந்துத்துவ தொனியா இருந்துச்சு. ஆம், மீண்டும் சொல்கிறோம், இங்கே நடக்கிறது, தமிழகத்தில் நடப்பது மன்னராட்சி தான் என்று நான் அடித்து சொல்கிறேன். ஜோசப் விஜய் அவர்களே, ஏன்டா ஜோசப் விஜய் எடுத்துட்டா போனடா பிரச்சனை உங்களுக்கு? ஜோசப் விஜய் தானே இப்ப என்னடா உங்களுக்கு? அவர் எங்கன்னா மறைச்சாரா? எங்கன்னா நான் சிலுவெல்லாம் போடலைங்க, எனக்கு கடவுள் நம்பிக்கைலாம் இல்லைங்க, நான் இப்படியெல்லாம் இல்லைங்க. திரு விஜய் அவர்களை இதுவரைக்கும் யாரும் ஒரு கிறிஸ்துவரா பார்க்கவே இல்லை. இந்த மாதிரி சங்கிகள், நான் சொல்லக்கூடியது திமுக சங்கிகள். எம்எல்ஏ சீட்டு ட்ரை பண்ணாரு, திரு போஸ் வெங்கட் இருக்காருல, எம்எல்ஏ சீட்டு ட்ரை பண்ணாரு. அவருக்கு திமுக சீட்டு கொடுக்கல. அப்போ திமுக சீட்டு கொடுக்கலன்றதுக்காக மன்னராட்சின்னு இருந்தா கூட நம்ம பேசலாம், நம்ம திமுக நல்லா முட்டு கொடுக்குறோம், நம்ம தான் திமுக முன்னாடி நின்று முட்டு கொடுக்கணும் தெரியணுன்றதுக்காக தான் பேசியிருக்காரு. ரொம்ப அருவருப்பான பேச்சு அது. ஏண்டானா, ஒரு நபரை மதத்தோடு தான் அடையாளப்படுத்தும்னு சொல்லக்கூடிய மனப்பாங்கு இருக்கு இல்லையா, ரொம்ப கேவலமான அருவருப்பான, இதுதான் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான ஒரு செயல். திராவிட மாடலாட்சி சாதி ஒழிப்பு மத ஒழிப்பை பத்தி பேசுது. ஆனா இந்த மாதிரியான மத வெறி ஆட்களை எல்லாம் திமுக வச்சிருக்கிறதுக்கான காரணம் இவர் எக்ஸாம்பிள் தான். இவர் நீங்க பார்த்தது இல்லையா, எத்தனையோ திமுக அமைச்சர்கள் போய் ஜாதி சங்க மாநாட்டில் கலந்துக்கினாரு. இவர் போஸ் வெங்கட் இருக்கார் இல்லையா, இவர் எனக்கு தெரிஞ்ச ஒரு நாயுடு சமூகமோ அல்லது ரெட்டியார் சமூகமோ எனக்கு சரியா தெரியல, ஆனா ஏதோ வேற ஒரு தெலுங்கு சமூகத்தை சார்ந்த ஒரு நபர் தான் இவர். உடனே நம்மளும் சொல்லுவாங்க குடியாராய்ச்சி பண்ற சொல்லிட்டு, நான் பண்ணலடா குடியாராய்ச்சி. திரு போஸ் வெங்கட் போன்றவர்கள் தான் பாத்தீங்கன்னா இவங்க கிறிஸ்தவரா இஸ்லாமியரா இது போன்ற விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க. I'm a Telugu guy, I'm a Naidu guy, but mother tongue Telugu. விஜய் அவர்கள் திரு கமலஹாசனும் திரு விஜயகாந்தோ கிடையாது. திரு விஜய் அவர்கள் அவர்களுக்கும் மேலானவர். வாக்கு சதவீதத்தில், வாக்கு வங்கியில் நீங்கள் கேட்கலாம், அவரோட ஜெயிச்சிட்டாரா, நின்ட்டாரா, வாக்கு ஜெயிச்சிட்டாரா சொல்லிட்டு. ஆனால் திரு கமலஹாசன் போல அவர் கரைந்து போக மாட்டார் அரசியலில். திரு விஜயகாந்த் போல ரொம்ப நாள் போராடி அதற்கு பிறகு கூட்டணி எதிர்கட்சி சொல்லிட்டு வருவதற்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நாட்கள் எடுத்துக்கொள்ள மாட்டார். இவர்களை விட அதிகமான வாக்கு சதவீதம் திரு விஜய்க்கு இருக்கு அப்படின்றது நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் பிரதாப். வணக்கம். வணக்கம். ஒன்றிய பாஜக அரசு வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவை கொண்டு வந்திருக்குது. இதை கண்டிச்சு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருக்கிறாரு. இதை அவருடைய கட்சியினுடைய வாக்கு வங்கியா பாக்குறீங்களா? உண்மையாகவே அவர் இஸ்லாமியர்களுக்காக குரல் கொடுக்கறதா பாக்குறீங்களா? இல்லை, உள்ளபடியே முதல்ல இந்த வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதா இருக்கு இல்லையா, இந்த மசோதாவை நானுமே வாசித்தேன். அதில் பாஜக தரப்பில் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னா, இதில் வெளிப்படைத்தன்மை இல்லை. அதே போல் ஒரு திறமையற்ற நிர்வாகம் தான் அதில் இருக்குது. யார் வேணாலும் வாங்கலாம், யார் வேணால் விற்கலான்றது எப்படி சரியான ஒன்றா இருக்கும், எந்த நிலத்தை வேண்டுமானாலும் வக்புவாரி நிலமாக அறிவிக்கலான்லாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ஏற்புடையதாக இல்லாமல் இருந்தது பழைய சட்டத்திருத்தத்தில். அதனால தான் நாங்கள் சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்திருக்கோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆதரவு பெற்று இன்றைக்கு அந்த சட்டத்திருத்தமே திரும்ப நிறைவேறிடுச்சு. ஆனால் இன்றைக்கு இந்தியா முழுவதும் கடுமையான எதிர்ப்புகள் இஸ்லாமியர் மத்தியிலும் சரி, எதிர்கட்சிகள் மத்தியிலும் சரி, அதை கடுமையாக எதிர்த்துட்டு இருக்காங்க. காரணம் என்னென்னா, இஸ்லாமியர்களுடைய உரிமையில் கை வைக்கிறாங்க. இது ஒரு அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான செயல் அப்படின்றத வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. இப்போ இதில் தான் விஜய் அவர்கள் தன்னுடைய ஸ்டாண்டை எடுத்திருக்காரு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியருடைய வாக்கு வங்கி என்பது மிக மிக முக்கியமானது. என்னன்னா, பாஜகவிற்கு எதிரான ஒரு வாக்கு வங்கியாக தான் இன்றைக்கும் இஸ்லாமியோட வாக்கு வங்கி தமிழ்நாட்டில் இருக்கு. அப்போ இதை இன்னைக்கு அறுவடை யார் பண்ணி வச்சிருக்காங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய திமுக அரசு தான் இதை அறுவடை பண்ணி வச்சிருக்காங்க. திமுக கூட்டணி தான் அறுவடை பண்ணி வச்சிருக்காங்க இஸ்லாமியருடைய வாக்கு வங்கி அரசியலை. முன்னதாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது பெரும்பான்மையான இஸ்லாமியருடைய ஆதரவு பார்த்தீங்கன்னா அம்மையார் ஜெயலலிதா அவங்களுக்கு இருந்தது. அதை நம்ம மறுக்க முடியாது. அதற்கு பிறகாக பார்த்தீங்கன்னா அவங்க பாஜக கூட கூட்டணி வச்சுன்றாங்க. ஒரே காரணத்துக்காக இஸ்லாமியருடைய ஆதரவு என்பது அதிமுகவுக்கு இல்லாமல் போயிடுச்சு, திமுகவுக்கு இருந்தது. இப்போ இஸ்லாமியருடைய வாக்கு வங்கி யாருக்கு முக்கியம் தமிழ்நாட்டில்? ஏன்னா ஏற்கனவே இஸ்லாமியருடைய வாக்கு வங்கின்றது திமுகவுக்கு ரொம்ப வலுவாக இருக்கின்றது. ஆனால் இன்னைக்கு அண்ணன் தடா ரஹீம் போன்றவர்கள்லாம் கடுமையான அளவில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக திமுக அரசு இருக்கு அப்படின்றத பல விஷயங்கள் அம்பலப்படுத்துறாங்க. குறிப்பாக இந்த இஸ்லாமிய சிறை கைதியில விடுதலை செய்ய மாட்டோன்றது முன்னாடி நிற்கிறாங்க இல்லையா, அது உட்பட பல விஷயங்களுக்கு அவர் கடுமையாக பேசுறாரு. இந்த குறிப்பாக இந்த மகா மதினா போகிறதுக்கெல்லாம் இவங்க கொடுக்குற மானியத்தை விமர்சனம் பண்ணி பேசுகிறார். அது மாதிரி பல விஷயங்கள் திமுக அரசு விமர்சனம் பண்ணி பேசுகிறாரு. ஆனால் இங்கே பெரும்பான்மையாக இஸ்லாமியருடைய வாக்கு வங்கி ஏன் திமுக கூட்டணி இருக்குது அப்படின்னா, அந்த கூட்டணியில் தான் பாருங்கள், நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்காங்க, விசிகா இருக்காங்க, இடதுசாரிகள், இப்போ இப்படிப்பட்டவங்களாம் இருக்கிறதுனால பொதுவாகவே இஸ்லாமியர்களுக்கு ஆதரவானவங்க தான் விசிகா கம்யூனிஸ்ட்கள் அப்படின்ற ஒரு பேர் இருக்கின்றது. அப்படி தான் விசிகாலாம் இருக்குது இங்கே. ஸோ அதனால் அவங்களுடைய ஆதரவு இருக்கிறதுனால இஸ்லாமியுடைய வாக்கு வங்கி இன்றைக்கி திமுக இருக்குது. அப்போ விஜய் தனக்கான அரசியலில் வெற்றி பெறணும் அப்படின்னா தமிழ்நாட்டில்
அதிக அளவு வாக்குகள் கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமியருடைய வாக்கை அவர் கைப்பற்ற வேண்டியது ஒரு தலையாய பணியா திரு விஜய்க்கு வந்திருக்கு. இப்போ இந்த அடையாள போராட்டம் என்பது உள்ளபடியே விஜய் அவர்கள் வந்து இஸ்லாமியருக்கு எதிரானவர் அப்படின்ற மாதிரிலாம் சில பொய் பிரச்சாரங்கள்லாம் வந்து பரப்பிவிட்டாங்க. இந்த மாதிரி விஜய் அவர்கள் வந்து படத்தில் வந்து தீவிரவாதியாக வந்து இஸ்லாமியர்கள்லாம் காமிச்சிட்டு இன்னைக்கு வந்து அவர் வந்து அந்த நோன்பு தேர்தலாம் கலந்துக்கிறாரு சொல்லி விமர்சனம் பண்ணுறானுங்க. ஆனால் இந்த விமர்சனம் ஏற்புடையது கிடையாது. அவர் ஒரு நடிகர், அந்த படத்தில் நடிக்கக்கூடிய ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி நடிக்கக்கூடிய வேலை தான் வந்து இவர் பண்ணக்கூடியது. அப்படி பார்த்தா எல்லா விஜயகாந்தோடைய படத்தில் வந்து இஸ்லாமியோட தீவிரவாதியை காமிச்சது இல்லையா, காமிச்சிருக்காங்க. ஆனால் ஏன் விஜய் மேலே வருது அப்படின்னா, ஒரு வன்மம் பரப்பக்கூடிய கும்பல்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கட்சியினுடைய ஐடிவின்னு சொல்லிட்டு ஒழிஞ்சிக்கிட்டு விஜயை வந்து வன்மமாக திட்டிகிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த போராட்டம் என்பது உள்ளபடி இஸ்லாமிய நலனில் திரு விஜய்க்கு அக்கறை இருப்பதாக நான் பார்க்குறேன். ஏன்டா அப்படின்னா, அவர் எங்கேயுமே வெளியில் சினிமாவுக்கு அப்பாற்பட்ட விஷயத்தில் விஜய் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, அவர் எங்கேயுமே இஸ்லாமியனுக்கு எதிராக வந்து நடந்து கொண்டதே கிடையாது. என்னை பொறுத்தவரைக்கும் நான் பார்க்கும்பொழுது அவங்க கட்சியில் முக்கியமான பொறுப்புகள்லாம் கூட இன்னைக்கு இஸ்லாமியில் குறிப்பாக ஒரு பெண் ஒருத்தர் கூட இருந்திருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் அப்படிப்பட்டவங்களாம் வச்சிருக்காரு. இந்த போராட்டத்தை அவர் அடையாள போராட்டமாக எடுத்திருந்தாலுமே கூட உள்ளபடி இஸ்லாமியர்கள் நலனில் திரு விஜய்க்கு வந்து அக்கறை இருக்குது அப்படின்றத வெளிப்படுத்தியிருக்காரு. ரெண்டாவது, அவர் இது பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா தமிழ்நாடு மட்டும் கிடையாது, இந்தியா முழுக்க பெரிய ஒரு எதிர்ப்பலை வந்து பாஜக அரசுக்கு எதிராக இதில் வந்து உருவாகி இருக்கு. அதை மீறி தான் இந்த திருமணம் வெற்றி பெற்றிருக்கு. இப்போ இந்த போராட்டத்தை விஜய் அவர்கள் சரியான நேரத்தில் வந்து கையில் எடுத்திருக்காரு. இது இஸ்லாமியர்கள் மத்தியில் ஒரு வாக்காக விஜய்க்கு அதிகரிக்கும் தான். ஏன்னா இப்போ அண்ணன் சீமான்லாம் பாருங்க, அவங்க கட்சியில் வந்து பொதுச் செயலாளராகவே வந்து இஸ்லாமியர்லாம் வந்து இருந்தாங்க. இன்றைக்கும் பல பேர் வந்து இஸ்லாமியர்கள் வந்து அவங்க கட்சியில் வந்து இருக்கிறாங்க. அப்படி இருந்துமே கூட அவர்லாம் பார்த்தீங்கன்னா நோன்பு திறக்கிறதுலாம் போக மாட்டார். கேட்டால் எனக்கு அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு நபர் தான். ஏன்னா நான் வந்து அப்படிதான் அடையாளப்படுத்தும் அவசியம் கிடையாது, என்னுடைய மக்களை நம்புறாங்க, நான் இதுக்காக போய் குல்லா அணியணுமா அப்படின்றதெல்லாம் கேள்விலாம் கேட்டார். ஆனால் திரு விஜய் வந்து அதை பின்பற்றார். இது என்னதான் திராவிட கட்சிகளுடைய பின்பற்றும் முறையாக இருந்தாலுமே கூட ஒரு அரசியல் கட்சிக்கு வந்ததுக்கு பிறகு திரு விஜய் இதெல்லாம் செய்துதான் ஆகணும். அதை வந்து சிறப்பாக செய்கிறாருன்னு தான் நான் பார்க்குறேன். திமுக கட்சியில் போஸ் வெங்கட்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறாரு. ரீசெண்டாக ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருந்தேன். அதாவது ஜோசப் விஜய் அவர்களே, தமிழ்நாட்டில் மன்னராட்சி தான் நடக்குது அப்படின்ற தொனி வந்து ஒரு இந்துத்துவ தொனியாக இருந்துச்சு. ஜோசப் விஜய்னு அழுத்தி அழுத்தி சொன்னது. இதை நீங்கள் எப்படியா பார்க்குறீங்க? இது ரொம்ப நான் கேவலமாக பார்க்குறேன், ரொம்ப அருவெறுப்பாக பார்க்குறேன். இது ஏன்டானா, நீங்கள் இருக்கிறது திமுக கட்சியினுடைய பிராண்ட்லேருந்து பேசுகிறீங்க. திரு போஸ் வெங்கட் வந்து வெறுமனையாக வந்து ஒரு கட்சிக்காரர் மட்டும் கிடையாது. அவர் ஒரு நடிகர், ஒரு இயக்குனர், நாடக நடிகர், திரைப்பட நடிகர் சொல்லிட்டு பன்முகமும் கொண்ட நீங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு பரிச்சயமான நபர் தான். நீங்கள் திமுக அரசுக்கு வந்து நம்ம அவங்களுக்காக பேசணும் அல்லது முட்டு கொடுக்கணும் இல்லை இப்படியெல்லாம் பேசியாதான் நம்ம. அவர் எம்எல்ஏ சீட்டு ட்ரை பண்ணார். திரு போஸ் வெங்கட் இருக்கார்ல, எம்எல்ஏ சீட்டு வந்து ட்ரை பண்ணார். அவருக்கு திமுக சீட்டு கொடுக்கல. அப்போ திமுக சீட்டு கொடுக்கலன்றதுக்காக மன்னராட்சின்னு இருந்தா கூட நம்ம பேசலாம், விஜயை வந்து திரு ஜோசப் விஜய் நம்ம பேசலாம்னு சொல்லிட்டு அது மனப்பாங்கு இருக்கு இல்லையா? நடிகருங்களாம் நடிகர் சார்ந்து தான் பேசுவாங்க. இவர் கட்சி சார்ந்து இருக்கிறதுனால ஒருவேளை அப்படி பேசுறாரு. இல்லை அப்படிலாம் கிடையாது. விஜய் அவர்கள் எதிர்த்து பேசினா தான் வந்து பேசப்படும் இப்போ ஆயிட்டார் இல்லையா, பேசப்படும் பொருளா இதுதான் விரும்பினாரு. திரு போஸ் வெங்கட் விரும்பினது தான் நம்ம வந்து பேசப்படும் பொருளாக மாறணும், நம்ம திமுகவுக்கு வந்து நல்லா முட்டு கொடுக்குறோம், நம்ம தான் திமுக முன்னாடி நின்று முட்டு கொடுக்குறது தெரியணுன்றதுக்காக தான் பேசியிருக்காரு. ரொம்ப அருவருப்பான பேச்சு அது. ஏண்டானா, ஒரு நபரை மதத்தோடு தான் அடையாளப்படுத்தும்னு சொல்லக்கூடிய மனப்பாங்கு இருக்கு இல்லையா, ரொம்ப கேவலமான அருவருப்பான, இதுதான் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான ஒரு செயல். திமுகவுடைய பிராண்டில் உட்காந்துக்கிட்டு உங்களுடைய சங்கித்தனத்தை, உங்களுடைய அந்த மத வெறுப்பை, உங்களுடைய சாதி வெறுப்பெல்லாம் நீங்கள் காட்டுறது இல்லையா, ரொம்ப அபத்தமானது, அபாண்டமானது. இதெல்லாம் பேசி என்ன பண்ணுவோம்னா போய் திமுக ஒழிஞ்சுப்பானுங்க. என்னன்னா, திரு விஜயை வந்து யார் ஜோசப் விஜய்னு சொல்லுவாங்க, எச் ராஜா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்துத்துவவாதிகள் வந்து சொல்லுவாங்க ஜோசப் விஜய் சொல்லிட்டு. ஏன்டா ஜோசப் விஜய் எடுத்துட்டா போனடா பிரச்சனை உங்களுக்கு? ஜோசப் விஜய் தானே இப்போ என்னடா உங்களுக்கு? அவர் எங்கன்னா மறைச்சாரா? எங்கன்னா வந்து நான் சிலுவெல்லாம் போடலைங்க, எனக்கு கடவுள் நம்பிக்கைலாம் இல்லைங்க, நான் இப்படியெல்லாம் இல்லைங்க. அவர் தமிழ்நாட்டு மக்களால் நேசிக்கப்படக்கூடிய ஒரு நடிகர் திரு விஜய் அவர்கள். அவர் அரசியல்வாதியாகவும் மாறி இருக்காரு. ஒரு அரசியல்வாதியா மாறி இருக்காரு. மக்கள் ஏத்துட்டு இருக்காங்க. திரு விஜய் அவர்களை இதுவரைக்கும் யாரும் வந்து ஒரு கிறிஸ்துவரா பார்க்கவே இல்லை. இந்த மாதிரி சங்கிகள், நான் சொல்லக்கூடியது திமுக சங்கிகள், போஸ் வெங்கட் மாதிரி போன்ற ஜோசப் விஜய் என்று சொல்லக்கூடிய இந்த சங்கிகள் இருக்காங்க இல்லையா, இந்த நபர்கள் தான் அவரை வந்து ஒரு கிறிஸ்தவராக, ஒரு மதம் சார்ந்த ஒரு நபராக பார்க்குறாங்க. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கும் திரு விஜயை தனக்கான நபராக, ஒரு தமிழனாக தான் பார்க்குறாங்க. தவிர இந்த மாதிரி திமுக பிராண்டில் இருக்கக்கூடிய சங்கிகள்லாம் போய் ஜோசப் விஜய்ன்னு சொல்றதுனால விஜய் அவர்கள் மத சார்ந்த நபராக மாற போகிறது கிடையாது. அவரும் எங்காவது தன்னுடைய மத அடையாளத்தை வந்து மறைக்கவும் இல்லை, அதை திணிக்கவும் இல்லை. நான் கிறிஸ்துவனா இருக்கிறேன், உனக்கு என்ன பிரச்சனை? அவங்க இஸ்லாமியர்களாக இருக்காங்க, உனக்கு என்ன பிரச்சனை? இவன் இந்துவா இருக்கான், உனக்கு என்ன பிரச்சனை? இந்த இந்து, கிறிஸ்து, முஸ்லீம் என்ற வெறுப்பு யார் கொண்டு வராங்கன்னா, இந்துத்துவவாதிகள், எந்த மதத்துவவாதிகளாவது கொண்டு வருவானுங்க. ஆனா அந்த வேலையை போஸ் வெங்கட் போனவர்களாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அவர் சொன்ன வார்த்தை இருக்குல்ல, ஜோசப் விஜய்ன்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, இது
உச்சக்கட்ட மத வெறுப்பு, உச்சக்கட்ட ஒரு சாதி வெறுப்பு. ஏன்னா மதமும் சாதி ஒண்ணுதான், இங்க வெவ்வேறு விஷயங்கள்லாம் கிடையாது. அது ஊறி போன ஒருத்தன் தான் ஒரு மனுஷன் வந்து வேற ஒரு கோணத்துல வந்து பார்ப்பான். திராவிட மாடல் ஆட்சி சாதி ஒழிப்பு மத ஒழிப்பை பத்தி பேசுது. ஆனா இந்த மாதிரியான மத வெறி ஆட்களை எல்லாம் வந்து திமுக வச்சிருக்கிறதுக்கான காரணம் என்ன? இவர் வந்து எக்ஸாம்பிள் தான். இவரு நீங்க பார்த்தது இல்லையா, எத்தனையோ திமுகவினுடைய அமைச்சர்கள் போய் ஜாதி சங்க மாநாட்டில் கலந்துக்கினாரு. இவர் போஸ் வெங்கட் இருக்கார் இல்லையா, இவர் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு நாயுடு சமூகமோ அல்லது ரெட்டியார் சமூகமோ எனக்கு சரியா தெரியல, ஆனா ஏதோ ஒரு வேற ஒரு தெலுங்கு சமூகத்தை சார்ந்த ஒரு நபர் தான் இவர். உடனே நம்மளும் சொல்லுவாங்க குடியாராய்ச்சி பண்ற சொல்லிட்டு, நான் பண்ணலடா குடியாராய்ச்சி. திரு போஸ் வெங்கட் போன்றவர்கள் தான் பாத்தீங்கன்னா இவங்க கிறிஸ்தவரா இஸ்லாமியரா இது போன்ற விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்போ இவரே பாத்தீங்கன்னா ஒரு கம்யூனிட்டிக்கு ஆதரவா வந்து பேசியிருந்தார். ஐ எம் ப்ரௌடு சம்திங், எனக்கு தெரியல, எனக்கு ஏதோ ஒரு தெலுங்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரெட்டியாரோ நாயுடோ ஒரு பேரை சொல்லி இவர் வந்து பேசியிருந்தாரு. அப்போ இந்த மாதிரி நபர்கள்லாம் இங்கே திமுக பிராண்டில் இருக்காங்க. ஆக்சுவலி இவங்கெல்லாம் வந்து திமுகவினுடைய அதிகாரப்பூர்வ பேச்சாளர்கள். இப்போ கட்சியில் எங்கன்னா உங்களுக்கு உங்கள் ஊரில் எங்கன்னா மீட்டிங் நடக்குன்னா திமுக காரங்க வந்து ஐயா போஸ் வெங்கட் இருக்கீங்களா வாங்க சொல்லிட்டு பேசினா அங்கே வந்து திரு ஜோசப் விஜய் அவர்களே சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த அளவுக்கு வந்து திரு விஜயை ஒரு மதம் சார்ந்து அணுகக்கூடிய அணுகுமுறை, அதுவும் திமுக போன்ற கட்சியில் உட்காந்துக்கிட்டு நாங்கள்லாம் வந்து திராவிட மாடல் சொல்லிக்கிட்டு நீங்கள் அது போல பேசக்கூடியது ரொம்ப அபத்தமானது, ரொம்ப அசிங்கமான ஒரு காரியம். எவ்வளோதான் பேசினாலும் தமிழ்நாட்டு மக்கள் திரு விஜய் அவர்களை தமிழராக தான் பார்ப்பாங்க, அப்படி தான் அவரை பார்ப்பாங்க. ஏன்னா அவரு இது வரைக்கும் தன்னை அந்த மாதிரி எதுவும் வெளிப்படுத்தினது கிடையாது, இனி வெளிப்படுத்தவும் மாட்டாரு, அது அவருக்கு தேவையும் கிடையாது. ஏன்னா எல்லாரும் மக்கள் மத்தியிலும் இடம் பெற்றிருக்காரு. 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட விஜய் தாவேகா கட்சி கூட அதிமுக பயணிக்குமா? இல்லை, அது வாய்ப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்சு அது வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா தமிழக வெற்றி கழகம் முதல் முறையாக களத்தில் இறங்குறாங்க. திரு விஜய் அவர்களை முதல் வேட்பாளராக அறிவிச்சா மட்டுமே தான் அது வந்து ஒரு பெரிய இம்பேக்டை வந்து கிரியேட் பண்ணும். அவங்க ஜெயிக்கிறாங்க ஜெயிக்கல, அதிக சீட்டை பெறுறாங்க பெறல, ஆனால் ஒரு சீட்டு கூட பெறலை அப்படின்றது அப்பாற்பட்ட விஷயம். பெறுவாங்களா பெற மாட்டாங்களான்றது. ஆனால் அந்த ஒரு டஃப் காம்படேட்டிவை ஒரு பயத்தை திரு விஜய் ஏற்படுத்துறாரு இல்லையா, அது வந்து தனித்து களமாடினா மட்டும் தான் ஏற்படுத்த முடியும். ரெண்டாவது, அதிமுகவும் தமிழக வெற்றி கழகம் இணைந்தால் வெற்றி பெற்றுவாங்க. நான் அதை வந்து இல்லைலாம் சொல்லல. தமிழக வெற்றி கழகமும் அதிமுக கண்டிப்பா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ஏன்னா இன்னைக்கு திமுக மேல பெரிதுமான அதிருப்தி வந்து இருக்கு. இப்போ விசிக போன்ற கட்சிகள் வந்து கூட்டல் இருக்கிறாங்க, அவங்க சார்ந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தை வந்து நடத்தவே இங்க பெரும்பாடு பட வேண்டியதா இருக்குது. விசிகாக்கு மட்டும் கிடையாது, கம்யூனிஸ்ட் கட்சிகள் உட்பட எல்லா கட்சிகளுக்குமே இது பொருந்தும். இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலர் இருக்கக்கூடிய ஐயா சண்முகம் போன்றவங்களாம் கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாரு. அண்ணன் திருமாவளவன் போன்றவங்களாம் ரொம்ப கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. ஏன்னா கூட்டம் தான் இருக்கிறாங்க, மாற்றுக்கிறது கிடையாது, இதில் தான் பயணிக்க போறாங்க, மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் மக்கள் பிரச்சனைகளை, குறிப்பாக கூட்டணி கட்சிகள் வந்து கொண்டு வரக்கூடிய பிரச்சனைகளை இவங்க அணுகிறது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு மோசமானதாக இருக்கு. மதுரையில் மதநலக்க பேரணி நடத்தணும்னு சொல்லிட்டு டாக்டர் திருமாவளவன் பேரணி நடத்துறதுக்கோ ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கோ திமுக வந்து இடம் கொடுக்கலன்னும் போது அப்படிப்பட்ட கட்சிகள்ல ஏன் முற்போக்கா இருக்கக்கூடிய அமைப்புகள் கூட்டணியில இருக்கணும்? இல்லை, ஏன் கூட்டணி இருக்கணுன்றதுக்கு அவங்க பல பக்கம் விளக்கம் வந்து தராங்க. இதெல்லாம் தாண்டி கூட கூட்டணியில் பயணிக்க வேண்டிய தேவை வந்து பாஜக அரசு இந்தியா முழுக்க ஆடிட்டு இருக்காங்க, அதனால சரணாதனம் உள்ள வந்துடும், பல விஷயங்கள் முன்வைக்கிறாங்க. கம் டு த பாயிண்ட் அப்படின்ற மாதிரி தமிழக வெற்றி கழகம் அதிமுகவும் இணைந்தால் அது ஒரு டஃப் காம்படிட்டிவாக திமுகவுக்கு மாறும். நம்ம திரும்ப கூட அவங்க அடிக்கடி சொல்லக்கூடாது தான், இது பெரிய ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணும், நமக்கு வந்து கடுமையாக இருக்கும் வெற்றியை வந்து பெறுவதற்கு அப்படின்றத சொல்லக்கூடியது. அப்படிப்பட்ட நபர்களே சொல்லும்பொழுது நாமெல்லாம் தொலைவாக இருந்து பார்க்கும்பொழுது வெற்றி பெறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குதான் நம்ம சொல்ல, அப்படி நம்ம இல்லைன்னே சொல்ல முடியாது. ஏன்னா விஜய் அவர்கள் திரு கமலஹாசனோ திரு விஜயகாந்தோ கிடையாது. திரு விஜய் அவர்கள் அவர்களுக்கும் மேலானவர். வாக்கு சதவீதத்தில், வாக்கு வங்கியில் நீங்கள் கேட்கலாம் அவர் ஜெயிச்சிட்டாரா, நின்றுட்டாரா, வாக்கு ஜெயிச்சிட்டாரா சொல்லிட்டு. ஆனால் திரு கமலஹாசன் போல அவர் கரைந்து போக மாட்டார் அரசியலில். திரு விஜயகாந்த் போல ரொம்ப நாள் போராடி அதற்கு பிறகு கூட்டணி எதிர்கட்சி சொல்லிட்டு வருவதற்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நாட்கள் எடுத்துக்கொள்ள மாட்டார். இவர்களை விட அதிகமான வாக்கு சதவீதம் திரு விஜய்க்கு இருக்கு அப்படின்றது நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இப்போ கூட நீங்கள் அந்த எதிர்பார்க்கக்கூடிய முதல்வர்கள் பட்டியலில் திரு ஸ்டாலினுக்கு பிறகாக திரு விஜய் தான் வராரு. அந்த ஒரு வாக்கெடுப்பு நடத்துனாங்க, அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் வராரு. அப்போ வெகுஜன மக்கள் மத்தியில் போய் விஜயை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் தமிழக வெற்றி கழகத்துக்கு கிடையவே கிடையாது. அவங்க பிரச்சாரங்களை முன்னெடுத்தால் மட்டுமே போதும். ஏன்னா விஜய்ன்ற நபர் வந்து உங்கள் வீட்டில் தெரியாதா, எங்கள் வீட்டில் தெரியாது, எல்லாருக்குமே விஜய் தெரியும். ஒரு குடும்பத்தில் 5 ஓட்டு இருக்குன்னா அதில் ஒரு ஓட்டாவது கண்டிப்பாக விஜய்க்கு வந்து விழும், அதை நம்ம மறுக்கவே முடியாது நம்ம. ஸோ அதனால் வந்து அப்படிப்பட்ட நபர் அதிமுகவுக்கு ஏற்கனவே வாக்கு வங்கி இருக்குது, நம்ம அதை இல்லைன்னு சொல்ல முடியாது. அதிமுக வந்து நிலையான தலைவர் இல்லை என்று சொன்னாலுமே கூட வாக்கு வங்கி ஒன்று உடஞ்சலாம் போல கரைஞ்சலாம் போல அந்த வாக்கு வங்கி அப்படியே தான் இருக்குது. அதனால் வந்து விஜயும் அதிமுகவும் இணைந்தால் அது திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை கொடுக்கும். இந்த விஜய்
அதிமுக என்கின்ற கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது.